ஹாய், வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, +2 முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? நம்மளுடைய கேரியர் எப்படி சூஸ் பண்ணலாங்கிறது நெறைய பேத்துக்கு ஒரு கன்ஃப்யூஷனா இருக்கும். இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா, நீங்க +2க்கு அப்புறம் நீங்க என்ன சூஸ் பண்றீங்களோ, உங்க கேரியர் எப்படி சூஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்களுடைய கேரியர் பாத்த வந்து டிஃபைன் பண்ண போகுது. ஸோ, இது வந்து எந்த மாரியெல்லாம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு? என்னென்ன நம்ம எடுத்து படிக்கலாம்? அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. ஸோ, வாங்க வீடியோக்குள்ள நம்ம கேரியரை சூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இப்ப நம்ம 12th முடிச்சுட்டு நம்மளுடைய எய்ம் என்ன? நம்ம கடைசியா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு என்னவாக போறோம் அப்படிங்கிறத நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி, இதுதான் நம்ம ஆகப் போறோம்னு டிசைட் பண்ணணும். அந்த எய்ம எப்படி நம்ம செட் பண்றது? நம்மளுடைய கேரியர் கோல எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆ நீங்க நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆ ஆன்டர்பிரினர் ஆகணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நெறைய உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம், அதுல எதுங்கிறத ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, ஃபில்டர் அவுட் பண்ணி, கடைசியா நான் இதுதான் ஆகப் போறேன். எது உங்களுக்கு வந்து பிரெடாமினன்ட்டா உங்களுக்கு தெரியுதோ, அத வந்து சூஸ் பண்ணிட்டு, அத உங்க எய்மா செட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த எய்ம நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் தான், நீங்க என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் நம்ம என்ன கோர்ஸ் படிக்கலாம்? அ அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குங்கிறத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு இந்த எய்ம் வந்து நம்ம ப்ராப்பரா கரெக்ட்டான ஒரு எய்ம். நம்மளுடைய என்ன அ ஆகப் போறோம்ங்கிறத நீங்க கிளியரா மைண்ட் செட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிளான் போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ, இப்ப இந்த இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அ பயோமேக்ஸ் குரூப் எடுத்ததுக்கு அப்புறம், அந்த கோர்ஸ் அந்த பயோமேக்ஸ் நீங்க முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா +2ல அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத இதுல பார்க்க போறோம். இதுல 2 கேட்டகரியா இருக்கு. இந்த வீடியோ 2 வீடியோவா நான் போடப் போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் பயோமேக்ஸ்ல எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்ங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பேச்சுலர் ஆஃப் மெடிசின் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. ஸோ எம்பிபிஎஸ்ங்கிறது ஒரு டாக்டர். நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நமக்கு நெறைய டிசீஸ் வருது. நெறைய ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து டாக்டர தான் கன்சல்ட் பண்றோம். டாக்டர்ல வந்து நெறைய டாக்டர்ஸ் நியூராலஜிஸ்ட் அந்த மாரி நெறைய டாக்டர்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். அ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இது. ஸோ இத தவிர மெடிசின்ல வந்து வேற மெடிக்கல் டெர்ம்ல வந்து வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஆ பிஹெச்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஹோமியோபதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதிக் மெடிசின்ங்கிறது டிரைவ்ட் ஃப்ரம் பிளான்ட் ஒரு செடியில இருந்தோ, ஒரு அனிமல் இருந்து அந்த மாரி ஒரு சோர்சஸ்ல இருந்து நம்ம ஒரு மெடிசின எடுத்து, அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்கஹால் ஆர் டிஸ்டில்டு வாட்டர்ல டைல்யூட் பண்ணி நம்ம வந்து ஒரு மெடிசினா யூஸ் பண்ணி பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு ஆப்ஷன்ங்கிறது இத சொல்லலாம். இதுக்கு அடுத்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிஏஎம்எஸ் தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஸோ அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் பிளான்ட் சோர்சஸ் சச் அஸ் வெஜிடபிள், ஹெர்ப் அண்ட் நேச்சுரல் ட்ரக்ஸ் இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத ஒரு மெடிசினா எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அ இந்த ஆயுர்வேதிக் மெடிசின வந்து பார்த்தீங்கன்னா, இட் ஃபோக்கஸஸ் ஆன் யோகா, மெடிடேஷன், மசாஜ் இது எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். ஸோ ஆயுர்வேதிக்கும், ஹோமியோபதிக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசீஸ் நமக்கு வந்துருச்சுன்னா, அத வந்து எப்படி கியூர் பண்றதுங்கிறது அதுல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆயுர்வேதிக்ங்கிறது ஒரு டிசீஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி அந்த டிசீஸ்லருந்து பிரிவென்ட் பண்றது நம்மள அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரெடாமினன்ட்டான ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. இது நமக்கு தெரியும். திஸ் பிடிஎஸ். ஸோ ஆஃப்டர் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் டெர்ம்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பல் சம்மந்தப்பட்டது. நம்ம பற்கள்ல வந்து அ ஏதாவது வந்து அ அ ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, அது எப்படி அதாவது சர்ஜரி மூலியமாவோ, அது ரூட் கேனல் அந்த மாரி நெறைய டெர்ம்ஸ் இருக்கு. அது மாரி பண்றது எல்லாமே வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நம்ம படிப்போம். ஸோ ஆஃப்டர் எம்பிபிஎஸ் ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அடுத்ததா எடுக்கிற கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இது நமக்கு எல்லாத்துக்குமே ஃபெமிலியரான ஒரு டேர்ம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிபிடி தட் இஸ் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான கோர்ஸ் தான். அதாவது வந்து நமக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்டோ ஆர் நம்ம ஏதாவது விழுந்துட்டோம் கீழ விழுந்தாலோ, நம்மளுடைய கை, கால்கள் ஆர் நம்ம உடல் உறுப்புகள் வந்து சரியா வந்து அ ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகாத போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அத ப்ராப்பரான ஃபங்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு, பிசிக்கல் ஃபங்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு சம் பிசிக்கல் மூவ்மெண்ட்ட வந்து அந்த எக்ஸ்பெர்ட் வந்து நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம வந்து அத நம்ம கன்டினியூஸா பண்ணும்போது வந்து
மறுபடியும் பழைய நிலைமைக்கு நம்ம கையோ, காலோ நம்ம ஃபங்ஷன் பண்ண வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபில நமக்கு அ நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பிபிடின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பி.ஃபார்ம் தட்ஸ் பேச்சுலர் ஆஃப் பார்மசி. ஸோ பேச்சுலர் ஆஃப் பார்மசிங்கிறது ஒண்ணும் இல்ல. நம்ம அ டாக்டர் கிட்ட போனாவே இன்ஜெக்ஷன் போடுறது, டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ், சிரப் அந்த மாரி எல்லாமே நம்ம வாங்குறோம். இந்த இன்ஜெக்ஷன், சிரப், டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் இது எல்லாமே இத எப்படி மேனுஃபேக்சர் பண்றது? என்னென்ன ஒரு ஒரு கேப்சூல்னா, ஒரு சப்ளிமெண்ட்னா என்னென்ன அ இத சப்ஸ்டன்ஸ அப்ராப்ரியேட்டா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அது மேனுஃபேக்சர் பண்றது எப்படிங்கிறது படிக்கிறத பத்தி பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் பார்மசி. ஸோ இது பி.ஃபார்ம்ன்னு சொல்றோம். ஸோ அடுத்தது இதெல்லாம் அடுத்து பிஎஸ்சி கோர்ஸ்லயும் ஜெனடிக்ஸ், பிஎஸ்சி ஜெனடிக்ஸ் சொல்றோம். ஸோ ஜெனடிக்ஸ்ங்கிறது ஜீன். நம்ம டிஎன்ஏ பத்தி அத பத்தி படிக்கிறது. ஸோ நம்ம ஒரு ஜெனரேஷன் இருப்போம். நம்மளுடைய தாத்தா, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய நம்ம ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம இன்னுமே நமக்கு அது நம்ம அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஜீன்ஸ பத்தி படிக்கிறதா ஜெனடிக்ஸ்ன்னு சொல்றோம். இது பிஎஸ்சி ஜெனடிக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி இன்ஃபர்மேட்டிக்ஸ். இன்ஃபர்மேட்டிக்ஸ்ங்கிறது கம்ப்யூட்டர் டெக்னாலஜிய வச்சு ஒரு பயாலஜிக்கல் டேட்டாவ கலெக்ட் பண்ணி, ஸ்டோர் பண்ணி, அனலைஸ் பண்ணி, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ நம்ம எடுக்கிறது பேரு தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சொல்றோம். ஸோ இது ஒரு அ ஒரு பாப்புலரான ஒரு கோர்ஸ். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா, பயோமேக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஆப்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பயோடெக்னாலஜி. பிஎஸ்சி பயோடெக்னாலஜிங்கிறது ஒண்ணும் இல்ல. ஸோ நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம் அதாவது ஒரு லிவிங் ஆர்கானிசம் ஆர் பார்ட் அத வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் நம்ம கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயோடெக்னாலஜின்னு சொல்றது தான் அந்த இது. இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோர்ஸ். இப்ப எல்லாருமே நெறைய பேர் இந்த கோர்ஸ் நெறைய பேருக்கு ஃபெமிலியரைஸான கோர்ஸ். நெறைய பேர் இத சூஸ் பண்றாங்க. பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, பயோமேக்ஸ் எடுத்த ஸ்டூடண்ட்ஸ் அ மெடிக்கல் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் என்னென்ன எடுக்கலாங்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வீடியோல இன்னொரு செக்டார் தட் இஸ் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ல என்னென்ன கோர்ஸ் இருக்கு? எந்தெந்த கோர்ஸ் எடுத்தா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.